Before we wind up, எங்களுக்காக the most recent groovy number மனசுலாயோ. ராமையா நீராங்க பத சேதரந்தா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஒரு படத்தோட ஹீரோக்கு ஓப்பனிங் சாங் லவ் ஃபெயிலியர் சாங், குத்து சாங்ட்டு ஏகப்பட்டது இருக்குதா. ஆனா ஹீரோயின்ஸுக்கு லவ் சாங், டூயட் சாங், அப்புறம் குத்து சாங், ஆர் ஐட்டம் சாங்ட்டு கம்மி ஸ்பேஸ் தான் இருக்கனாலேயே அதுக்கு வாய்ஸஸ் கொடுக்குற ஃபீமேல் சிங்கர்ஸுக்கும் சான்சஸ் ரொம்ப கம்மியா ஆகுது. அதுலயும் கடைசி 10 வருஷத்துல ஆல்மோஸ்ட் இந்த ஐட்டம் சாங்ன்ற ஜானரையே யாரும் அவ்வளவா தமிழ்ல பண்றது இல்லன்றது நல்ல விஷயமா இருந்தாலும் ஒரு வகையில கொஞ்சம் பேடா ஃபீல் ஆகும். ஏன்னா ஓப்போட போட்டு தாக்கு மாதிரி சாங்ஸ்லாம் வந்து ஒரு 10 வருஷம் ஆகுதுன்றனால நல்ல வாய்ஸ் த்ரோ கொண்ட ஃபீமேல் சிங்கர்ஸை கேட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருது. லைக் லவ் சாங்ஸ் அப்புறம் டூயட் சாங்ஸ் தான்ப்பா உங்களுக்கான இடஒதுக்கீடுன்ற மாதிரி இந்த 2 ஜானர்ஸ்லயே ஃபீமேல் வாய்ஸஸ் கேட்டுட்டு இருந்த நமக்கு கண்டா வர சொல்லுங்க கேட்கிறப்போ ஒரு மாதிரி புது ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒசரட்டும் 10 தலை கேட்கிறப்போ ஒரு மாதிரி மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. ஏன்னா நல்ல வாய்ஸ் த்ரோல போல்டா பாடக்கூடிய சிங்கர்ஸோட பொட்டன்ஷியலை ஒரு குத்துப்பாட்டு மூலியமா தான் வெளியே கொண்டு வரணும்ன்றது இல்லன்றத இந்த ஜெனரேஷனுக்கு பெரிய பாய் ப்ரூவ் பண்ணாரு. தீப்தி சுரேஷ்ன்ற இவங்களை பத்தி நான் 1 இயர் முன்னாடி போட்டு அனிருத் வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஆனா அப்போ அவங்க அனிருத் மியூசிக்ல பாடவே இல்லை. ஸோ டாபிக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்களை ஏன் ஃபோர்ஸ் ஃபிட்டா நான் அதுல சேர்க்கணும் இறக்குவாரு. லைக் இப்போ ஒசரட்டும் 10 தலெல்லாம் கேட்டுட்டு இதை பாடின செல்ல யாருடான்ட்டு தேடி போய் பார்த்தா அவங்க பேரு தீப்தி சுரேஷ். ஏன்னா எனக்கு அப்போல இருந்து இவங்க வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி அடிக்டிவ் அண்ட் நாஸ்டாலஜிக் ஃபீல் ஆகுது. ஏன்னா பிரியா ஹேமேஷ்ன்ற ஒரு சிங்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் டிஎஸ்பி மியூசிக்ல கண்ணு 2 ரங்கராட்டினோ, மியா மியா பூன, ரிங்க ரிங்கா மாதிரி சாங்ஸ்லாம் பிச்சு உதறிட்டு பட் அதே வாய்ஸ்ல ஆத்தாடி மனசு தான் பாடியிருப்பாங்க. அப்புறம் மனிதல்ல அவள் குழல்ன்ற ஒரு பாட்டு அதுவும் பாடியிருப்பாங்க. இந்த பிரியா ஹேமேஷ் மாதிரி ஆர் இந்த ரோஷினின்றவங்கள மாதிரி அவங்க அளவுக்கு வெர்சடைலா பொட்டன்ஷியலை வெளிப்படுத்த இந்த டைம்ல அப்பப்போ சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆகுற சிச்சுவேஷன்ஸை கடைசி டிராப் வரைக்கும் புளிஞ்சு யூஸ் பண்ணி தீப்தி சுரேஷ் மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு புது வெர்சடைல் சிங்கர் வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. கோரஸா நிறைய சாங்ஸ்ல பாடியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ணது வந்துட்டு இந்த இரவின் நிழல்ல வர காயம் சாங்ல தான். ஒரு 3-4 பேரோட சேர்ந்து பாடியிருப்பாங்க. பட் இவங்க வாய்ஸை மட்டும் துண்டா தெரிய வைக்கிறது என்னன்னா இவங்களோட தமிழ் உச்சரிப்பு தான். நெக்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒசரட்டும் 10 தலை வந்துச்சு. நானும் தேடி தேடி ஏகப்பட்ட ரஹ்மான் சாப் சாங்ஸ் கேட்டிருக்கேன். பட் இந்த ஜோனுக்குள்ள இது வரைக்கும் எந்த பாட்டும் அவர் பண்ணதே இல்லைன்ற அளவுக்கு ஒரு வெறி ஏத்துற மாதிரி ஒரு பாட்டா இருந்துச்சு. அதுல அந்த தந்தனத்தாலேயே இந்த புது வாய்ஸ்க்கும் அந்த வாய்ஸோட த்ரோக்கும் அவ்வளோ அதிக த்ரோலையும் துல்லியமா இருந்த தமிழ் உச்சரிப்புக்கும் அங்கேயே பிளாட் ஆயிட்டேன். அப்புறமா ஜவான்ல ஆராரிரோன்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். இப்போ வந்து சொட்டமல்லே சாங்கோட பீட்டு அப்படியே அந்த பாட்டுலயும் இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப லோ எஃபர்ட்டா தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த சாங் பெருசா பிடிக்கல. ஆனா அதுல எனக்கு ஷாக் என்னன்னா என்னடா 10 தலையில அந்த கத்து கத்திட்டு இதுல இவங்க வாய்ஸ் இவ்வளவு சாஃப்டா இருக்குன்றது தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அகநக பொன்னியின் செல்வன் பாட்டை இவங்க பாடியிருப்பாங்க. அப்பெல்லாம் இன்னும் பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க ஃபேவரட் சிங்கர் ஆகி சூப்பர் சிங்கர்ல இருந்து வந்தாங்களாம்பான்ற மேட்டர்லாம் தெரிஞ்சு பட் நாம அதெல்லாம் பாக்குறது இல்ல. பட் இவங்க அடுத்தடுத்து அணியோட செகண்ட் கொலாப் பண்ணி அப்புறம் இந்த தேர்ட் கொலாப்ல வந்து பேங்க்ன்ற மாதிரி வெடிச்சிருக்கு. இந்த மனசுலாயோ சாங்கை பத்தி பேசணும்னா அணி வாய்ஸ்ல வர்ற எந்த டியூனை கேட்டாலும் நான் வேற எங்கேயோ கேட்ட மாதிரி தான் தோணுது. அது என்னமோ தெரியல, ரொம்ப குறைஞ்ச டைம்ல டன் கணக்குல பாட்டு பாடி வச்சிருக்காரா. அதனாலேயே தலைவன் வாய்ஸை கேட்டாலே இது அதுலன்ட்டு மைண்ட் வேற எங்கேயோ போயிருது. என்னது மனசுலாயோல அனிருத் பாடி இருக்காரான்ட்டு யோசிக்கிற அளவுக்கு இவரோட வாய்ஸ் சுத்தமா ரெஜிஸ்டரே ஆகல. தீப்தி சுரேஷ் போர்ஷனையும் சூப்பர் சுகு ரேப் பாடின மலேசியா வாசுதேவன் அவர்களோட ஏஐ வாய்ஸ் போர்ஷனையும் மைண்டை விட்டு எடுக்கவே முடியல. அண்ட் நான் ஏன் இதுல டெபியூ லெஜெண்ட்னு போட்டிருக்கேன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா 2 சாங்கை பத்தி பேசி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் 2மே வயலண்ட்லி அண்டர்ரேட்டட். அதுல ஒன்னு வந்துட்டு PS2 ஒரிஜினல் ஸ்கோர்ல இருக்க
இதுல அந்த சீன் படி ஸ்ரீலங்கால புத்திஸ்ட் கோயில்ல நடக்கிறதால ஒரு புத்திஸ்ட் டெம்பிள்ல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ்லாம் தான் சாங்ல யூஸ் பண்ணிருப்பாரு. அது வந்துட்டு கொஞ்சம் பிளசண்டா ஃபீல் ஆகும். பட் அந்த சீன்ல ஒரு டென்ஷனை கன்வே பண்ணணும். ஏன்னா ஒரு கொலை நடக்குமா நடக்காதான்ற சீன்ல மியூசிக் டென்ஷனை கன்வே பண்ணல. மணி சாரோட விஷுவல்ஸுமே ஐ மீன் ஸ்கிரீன் பிளே வைஸுமே அங்க டென்ஷனாலாம் இல்ல. அப்கோர்ஸ் கார்த்தி அவர்களோட ஆக்டிங் கொஞ்சம் டென்ஷனை கன்வே பண்ணாலும் எனக்கு அந்த சீன் டோட்டலா ஒர்க் அவுட் ஆகி ஃபுல் டென்ஷனை நான் ஃபீல் பண்ணது எப்படின்னா ஒரு சிங்கரா தீப்தி சுரேஷ் காட்டின வேரியேஷன்னால தான். அவங்களோட வாய்ஸ்ல அவங்க பாடுற விதத்திலேயே அந்த சீனோட மொத்த டென்ஷனையுமே நமக்கு ஒரே ஆளா கன்வே பண்ணிருப்பாங்க. இந்த ரேஞ்சிலலாம் பாடுறது சத்தியமா கஷ்டம். ஸோ இந்த சாங்ல இருந்து இவங்க லெஜெண்டரியா ஃபீல் ஆனாங்கன்னா இன்னொரு சாங்ல எனக்கு பயங்கர அடிக்டிவா ஃபீல் ஆனாங்க. எஸ், மாமன்னன்ல இந்த உச்சந்தலன்ற சாங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆனப்பையும் சரி இப்பயும் சரி சுத்தமா ஒருத்தனும் கண்டுக்கவே மாட்டானே. ஏன்ட்டே சத்தியமா தெரியல. இப்போலாம் பழைய ரகுமான் இல்ல 90s ரகுமான் இல்லன்ட்டுலாம் சொல்லுவாங்க. பட் அவர் இப்பயும் அப்படியே தான் இருக்காருப்பா. நாம தான் கண்டுக்காம இருக்கோம். இந்த பாட்டு ஆர் இந்த மாமன்னன் ஆடியோ லான்ச் வீடியோவையே நான் ஒரு 40-50 வாட்டி பார்த்திருப்பேன். ராவணன்ல ஒரு பிஜிஎம் வரும். அந்த படம் வர்றப்பெல்லாம் இவங்க ப்ராபப்ளி சூப்பர் சிங்கர்ல இருந்திருப்பாங்க. பட் அந்த போர்ஷன்ல வர வாய்ஸையும் காட்டுச்சிருக்கி ரா வெர்ஷன்ல வர சவுண்ட்ஸையும் கலந்த மாதிரி ஒரு லெஜெண்டரியான சாங் தான் இந்த உச்சந்தல சாங்கு. இதனாலதான் இந்த ஒரு தம்ப்நெயில இவங்களுக்கு நான் போடணும்னு நினைச்சேன். சோ இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோல பேசணும்னு நினைச்சதுப்பா. ஆக்சுவலா ரொம்ப நாள் முன்னாடியே வந்திருக்க வேண்டிய வீடியோ இது. பட் கொஞ்சம் லேட் ஆகி ஒரு புது பேஷண்ட்டை பாக்குற டைம்ல இப்போ வந்திருக்குது. எஸ், நம்ம பழைய பேஷண்ட் புதுசா கிடைச்சிருக்காரு.